ஞாயிற்றுக்கிழமை 28ஆம் தேதி டிசம்பர் மாதம். வருடம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த 25 26ஆம் ஆண்டு பிறக்கும் பொழுது இந்த வருஷத்துல இருக்க போற மிகப்பெரிய சவால்கள் நம்ம நாட்டிலேயும் இருக்கத்தான் செய்து நிறைய விஷயங்கள் பேச இருக்கு வரும் நாட்கள்ல. இன்றைய நாள்ல மிக முக்கியமான செய்திகள் 2 செய்திகள் முக்கியமாக இருக்குது. ஒன்று, முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த 72 மணி நேர விசாரணை முடிவடைந்தது தொடர்ந்து கம்பஹா நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். அதுக்கு பிறகு கம்பஹா நீதிமன்றம் வருகின்ற 9ஆம் தேதி வரைக்கும் அவருக்கான விளக்கமறியல் காலத்தை நீடித்திருக்கிறது. மேலதிகமான விசாரணைகள் இன்னும் தேவைப்படுவதன் காரணமாக இந்த விளக்கமறியல் காலம் நீடிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. காரணம், அவருக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கிகள், இன்னும் மேலதிகமாக வழங்கப்பட்ட துப்பாக்கிகள் தொடர்பாகவும் இன்னும் பல விசாரணைகள் இடம்பெற்று வருவதால இந்த காலம் நீடிக்கப்பட்டிருக்கிறது. அதோட பொது அவசர கால நிலைமை மேலும் நீடிக்கப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி செயலாளர் இன்றைய நாளில் ஒரு வர்த்தமானியை வெளியிட்டிருக்காரு. இது போன மாதம் அனர்த்த நிவாரணங்கள், அனர்த்த நிலைமையை கருத்தில் கொண்டு மக்களுக்கு அவசர சேவைகளை வழங்குவதற்காக விதிக்கப்பட்டிருந்த பொது அவசர கால நிலைமைதான் இப்பவும் நீடிக்கப்பட்டிருக்கிறது. காரணம், இன்னும் மீட்பு பணிகளாக இருக்கட்டும், மக்களை சென்றடைகின்ற நிவாரணங்கள், அவசர நிலைமைகள், அவசர தேவைகள், இந்த மாதிரியான விடயங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதால இந்த பொது அவசர நிலைமை மேலும் நீடிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. மீட்பு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஓரளவுக்கு மக்கள் மீள் கொண்டிருக்கார்கள். முடிந்த அளவு பாதுகாப்பான இடங்கள்ல முடியுமோ அந்த அளவுக்கெல்லாம் மக்கள் இப்பொழுது குடியேற ஆரம்பித்திருக்காங்க. என்ன எப்படித்தான் இருந்தாலும் சில கிராமங்கள்ல இருந்து வர சில விஷயங்கள் பல வேதனைக்குரிய விஷயங்களாகவே பார்க்கப்படுது. குறிப்பா கண்டி கலகா போற வீதியில ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற சிறிய கிராமம் பல உயிர்களை காவு கொண்ட, அல்லது அந்த கிராமத்தில் பல வீடுகள் இல்லாமல் போன, இன்னும் உடல்கள் எடுக்க முடியாமல் இருக்கின்ற பிரதேசமாக இந்த பிரதேசங்கள் நிறைய இருக்கு. அதுல இந்த பிரதேசம் உண்டு. இந்த பிரதேசத்தில் இருக்க மக்கள் பல கருத்துக்களை வெளியிட ஆரம்பித்திருக்காங்க. அதாவது, ஒரு இரவை கழிப்பதே மிக வேதனைக்குரிய விஷயமாக இருக்கு. காரணம் என்ன சொன்னா, ஒவ்வொரு இரவிலும் நடக்கின்ற அமானுஷ்யமான விஷயங்கள், அமானுஷ்யமான சத்தங்கள், செல்ல பிராணிகளுடைய பதட்டம், இந்த மாதிரியான பல விஷயங்கள் வளமைக்கு மாறாக எங்களுடைய கிராமத்தில் இருக்கிறது இப்பொழுது. எனவே பல வேதனைக்குரிய விஷயங்களை தாண்டி ஒரு இரவை கடக்க வேண்டி இருக்கிறது என்ற பல தகவல்கள் இப்பொழுது பல கிராமங்கள், இது ஒரு கிராமம், இந்த மக்களை மனதளவில் தைரியப்படுத்துவதற்கும் அவர்களுக்கான மன ஆலோசனைகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் இப்பொழுது அரசாங்க பக்கமாகவும் தனியார் பக்கமாகவும் பொது அமைப்புகள் பக்கமாகவும் மேற்கொள்ளப்பட்டு வருது. எனவே பல கிராமங்களிலிருந்து இந்த மாதிரியான கதைகள், கவலைகள் வெளியிடப்படுகிறது. சின்ன நாகவில்லுவ அப்படின்ற ஒரு கிராமம் கிட்டத்தட்ட 30 நாட்கள் கடந்தும் நீர் இன்னும் வற்றாமல் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்குன்னா பாருங்க. இப்படியும் இடங்கள் இன்னும் இருக்கிறது. சில இடங்கள் நாம முதல்ல பார்த்தோம், இந்த நதிகள், குறிப்பாக நீர்நிலைகள் வளமைக்கு மாறான பாதைகளை உருவாக்கி கொண்டது. தண்ணி அதிகமாக வரும்போது எந்த பக்கத்தால் தண்ணி வருவது இலகுவாக இருக்குமோ அந்த பக்கத்தாலாம் தண்ணி வர ஆரம்பித்தது. இப்போ அது வளமையாக அந்த பாதை தண்ணி தொடர்ச்சியாக போகின்ற அல்லது நீர் கடத்தப்படுகின்ற பிரதேசமாக மாறி இருக்கிறது. இப்பொழுது அதை அணைக்கட்டு மூலமாகவோ அல்லது அதனை மாற்றி அமைக்கிறதுக்கு முடியாது. நிறைய நீர்நிலைகளுடைய வழித்தடங்கள் மாறி இருந்தது. இந்த மாதிரியான விஷயங்களால பல கிராமங்களுக்கு நீர் வந்தாலும் இன்னும் வற்றாமல் இருப்பதற்கு இது ஒரு காரணமாக சொல்லப்படுது. இந்த சின்ன நாகவெல்லுவ கிராமமும் அதுல உண்டு என்று சொல்லப்படுது. 30 நாட்களாகியும் இன்னும் வீட்டுக்குள்ள போக முடியாத அளவுல தண்ணி தேங்கி இருப்பதாக சொல்லப்படுது. இப்படியும் கிராமங்கள் இருக்கின்றன. தற்சமயம் பாராளுமன்றம் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த விடுமுறை காலம், இந்த டிசம்பர் கடைசி காலம் அப்படின்னுடைய பாராளுமன்ற விடுமுறை வழங்கப்பட்டிருக்கு. இந்த பாராளுமன்ற விடுமுறை காலத்துல ஏற்படுகின்ற செலவுகளால மிச்சப்படுகின்ற தொகை, அதாவது விடுமுறை காலத்துல செலவு இருக்காது, அதனால 5 கோடி ரூபாய் மீதப்பட்டிருக்கிறது, அதாவது மிச்சப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. இதுல இன்னும் ஒரு ஆச்சரியமான சுவாரஸ்யமான செய்தின்னு சொல்லலாம். இது அதாவது, பாராளுமன்ற உறுப்பினர்கள் வசிக்கின்ற இல்லங்களுக்கு ஏசி தேவை அப்படின்ற ஒரு கோரிக்கையை பாராளுமன்ற குழு தலைவரிடம் கோரிக்கை விடுத்திருக்கார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்களாக இருக்கலாம், எல்லாருமே கிட்டத்தட்ட 75 பேர்னு சொல்லப்படுது. இதுல ஆளுங்கட்சியில எத்தனை பேர், எம்பிபியில் எத்தனை பேர், எதிர்கட்சியில் எத்தனை பேர் என்று தெரியாது. நான் கிட்டத்தட்ட 75 பேர் இப்படி கோரிக்கை விடுத்திருக்காங்க. சில வீடுகளுக்கு டைல்ஸ் பதிக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை விடுத்தா, சில வீடுகளுக்கு அவர்களாகவே டைல்ஸ் பதித்துக் கொள்ற நிகழ்வுகளும் வேலைகளும் இப்போது நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு.
இதோட இன்னொரு முக்கியமான விஷயம், லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதாவது இப்ப அரசாங்கத்தில் இருக்கிற 6 முக்கியமான அமைச்சர்கள் மீது விசாரணை நடத்துறதுக்கு தயாராகி வருகிறது. காரணம், சொத்து தொடர்பான விவரங்கள் தொடர்பாக இவர்களுக்கு எதிராக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளை அடுத்து இந்த விசாரணைகளை ஆரம்பிப்பதற்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தயாராகுவதாக சொல்லப்பட்டிருக்கு. இதுல சுனில் ஹந்தனத்தி, விமல் ரத்நாயக்க, நலிந்த ஜேதிச, அமைச்சர் வட்டக்கல, இந்த மாதிரி முக்கியமான 6 அமைச்சர்கள் இந்த பேர் பட்டியலில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. கடந்த நாட்கள் உங்களுக்கு எதிராக நிறைய இந்த சொத்து சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் இருந்தது, நிறைய முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டதுக்கிணங்கவே இந்த நடவடிக்கையை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு எடுத்திருக்காங்க. எவ்வளவு விரைவாக விவசாயிகளுக்கு நிவாரணங்களும் அவங்களுக்கான இழப்பீடுகளையும் கொடுக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக கொடுத்து விடுங்கள். இல்லை என்றால் வருகின்ற வருடத்தில் இந்த உணவு, குறிப்பா மரக்கறிகள், இங்க விளைகின்ற உணவுப் பொருட்களுடைய விலைகளில் மிகப்பெரிய அளவான பாரிய விலையேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஏன் தட்டுப்பாடு கூட வரலாம். நிறைய பேர் இந்த விவசாயத்தை கைவிட வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவங்களுக்கான நிவாரணங்களை உடனடியாக கொடுத்து விடுங்கள் என்ற கோரிக்கை இப்பொழுது முன்வைக்கப்படுது. அண்மை நாட்களாக நீங்க மார்க்கெட்டுக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும், இப்பவே பல, அதாவது நாம அடிக்கடி வாங்காத சாதாரணமாக கரிமிளகாய் வந்து நம்ம எல்லாத்துக்கும் தேவைக்கும் வாங்க மாட்டோம். ஏதாவது ஒரு முக்கியமான தேவைக்கும் வாங்க. அந்த கரிமிளக மிளகாயோட 1 கிலோவே வந்து 1000-ஐ தாண்டி இப்பொழுது விற்கப்படுது. இந்த மாதிரி பல மரக்கறிகளுடைய விலை எல்லா நாடு முழுவதும் நீங்கள் எங்கே வாங்கினாலும் 1000க்கு மேலே தான் விற்கப்படுது. இது 2000 ஆகலாம், 3000 கூட ஆகலாம் வருகின்ற வருஷத்தில். இந்த விவசாயிகளுக்கான நிவாரணத்தை உடனடியாக கொடுத்து விடுங்கள் என்ற கோரிக்கை இதனால் முன்வைக்கப்படுது. இதோட கடந்த ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 56 அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு 13 கோடி ரூபாய் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து வழங்கப்பட்டிருக்கு. வழங்கப்பட்டது சரி, ஏதோ ஒரு வகையில வழங்கப்பட்டிருக்கு. ஆனா இது சட்டத்துக்கு புறம்பான முறையில வழங்கப்பட்டதாக இப்பொழுது விசாரணைகள்ல தெரிய வந்திருக்கு. அதுவும் 13 கோடி. இந்த விஷயம் கொஞ்சம் இலங்கையில பரவலா இப்பொழுது அடிக்கடி காதுகள்ல கேட்கிற ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. இன்று நாள்ல தோஹா, கட்டார்ல இருந்து வந்த ஒரு விமானம், கத்தார் ஏர்வேஸுக்கு சொந்தமான விமானத்துல வந்த பயணிகள் 225 பேர் இந்த விமானத்தில் வந்திருக்காங்க. இதுல ஒரு சிலர் வந்து சந்தேகத்துக்கு இடமாக இருக்கிறார்கள். இதனால குண்டு வெடிப்பு சம்பவம் இடம்பெறுவதற்காக ஒரு ஆபத்து இருப்பதாக ஒரு இமெயில், விமான நிலைய இமெயில் முகவரிக்கு, உத்தியோகபூர்வ இமெயில் முகவரிக்கு வந்திருக்கிறது. எனவே இதனைத் தொடர்ந்து அந்த விமானம் தரையிறக்கப்பட்டதை தொடர்ந்து பாதுகாப்பு வலயத்துக்குள்ள கொண்டு போகப்பட்டு அங்கிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டு சோதனை நடவடிக்கைகள் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் அங்கு எந்த விதமான சந்தேகத்துக்கு இடமான பொருட்களும் இல்லை, யாரும் சந்தேகத்துக்கு இடமாகவும் பார்க்கப்படலை. மக்கள் சாதாரணமாக அதுக்குள்ள எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்றதையும் விசாரணைகளில் ஒரு சிலர் எடுக்கப்பட்ட கருத்துக்களில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அடிக்கடி இந்த இமெயில்கள், கடந்த நாட்களில் கண்டி மாவட்ட செயலகத்துக்கு வந்த இமெயில், இப்பொழுது விமான நிலையத்துக்கு வந்த இமெயில், இதுவரைக்கும் இமெயில் அனுப்பப்பட்டது தொடர்பாகவும் அது தொடர்பான கைது நடவடிக்கைகளும் இடம்பெறல. 2 இடத்துல பிடித்து நடந்திருக்கு. 2026ஆம் ஆண்டுல அரச விடுமுறைகள் 26 அரச விடுமுறைகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏப்ரல் மாதத்துல 4 விடுமுறை, ஏப்ரல் மாதத்துல அதிகமான விடுமுறை இருக்குன்னு சொல்றாங்க. யாழ் மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி சபை கூட்டத்தில் ஒரு சில விஷயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுல யாழ் மாவட்டத்துல மாத்திரமே 3012 குடும்பங்கள் மலசல கூட வசதி இல்லாம, அடிப்படை வசதி இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்றாங்க. எனவே இவங்களுடைய சுகாதார பிரச்சனை தொடர்பாக கவனம் எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான ஒரு செய்தி இன்றைய நாளில் ஆங்கில பத்திரிகை ஒன்றில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இன்றைய நாளில் பொகவந்தலாவ கொட்டியாகல எஸ்டேட்டில் இருக்கிற தொழிலாளர்கள் தங்களுடைய ஒரு நாள் சம்பளத்தை மீள் கட்டுமான, இலங்கையினுடைய அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான மீள் கட்டுமான நிதிக்காக ஒதுக்கியிருக்காங்க. 1,08,000 இவர்களால் நிதியாக ஒதுக்கப்பட்டிருக்கு. எனவே இந்த விஷயமும் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக மிக முக்கியமான செய்திகளாக இருக்கு. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல், இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.